இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1-2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். இன்னொரு விஷயம் கூட உங்க பேரை போட்டு வாசிக்கலாம். பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடே இருந்தார். இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம். பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தான். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் ஏற்கனவே சொன்னது போல மாதம் அல்ல, இனி வருஷம் அல்ல, இனி 10 வருஷத்திற்கு ஒரு விசை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வளர்ச்சி டெய்லி டெய்லி தினம் தினம் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை டெய்லி கர்த்தர் வளர்த்த போகிறார். தினம் தினம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். டெய்லி புது புது அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. டெய்லி புது புது வாசல்கள் உங்களுக்கு திறக்க போகிறது. டெய்லி ஆண்டவர் ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். தினம் தினம் கர்த்தர் ஒரு வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடே இருந்தார். ஹல்லேலூயா. இதுவரையிலையும் ஒரு விருத்தியே பார்க்காத, ஒரு உயர்வே பார்க்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பார்க்கிற சூழ்நிலைகள் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டெய்லி தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, 10 நாட்கள் தாண்டி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாமா. அப்படின்னா ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்களையும் வெறும் மரக்கறிகளையும் கீரையும் சாப்பிட்றவங்களையும் அப்படியே நிக்க வச்சு பார்த்தா வேதம் சொல்லுது, இவருடைய முக கலையை பார்த்து இவங்க ஆரோக்கியத்தை பார்த்து டெஸ்ட் பண்றவங்க ஆச்சரியப்பட்டார்களாமா. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த வார்த்தை நம்ம தலைமையில அப்படியே நடக்க போகுது. ஆண்டவரிடத்துல எல்லாருமே இதை விசுவாசமா கேட்கணும். தாவீது நாளுக்கு நாள், நேற்றைக்கு பார்த்த தாவீது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பார்க்கிற தாவீது நாளைக்கு இல்லை, 5 வருஷம் தாண்டி பார்க்கிற தாவீது இன்னைக்கு இல்லை. நான் நம்புறேன் உங்க கம்பெனிக்குள்ள வரும்போது, உங்க வீட்டுக்குள்ள வரும்போது இந்த விஷயத்திற்காக நீங்க ஜெபிங்க. 5 வருஷம் தாண்டி ஒருத்தர் வர்றாங்கன்னா ஒரு மாற்றத்தை பார்க்கணும். உங்க வீட்டில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும், உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும், உங்களுக்குள்ள ஒரு உயர்வை பார்க்கணும். ஆமென். சில வருடங்களாக எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாம, ஒரு வளர்ச்சியும் இல்லாம, பல ஆண்டுகளாக தேங்கி தேங்கி போய் ஒண்ணுக்கு பின்னாடியே போய் ஒரு விஷயத்தையே பார்த்து பார்த்து சலிச்சு போன அநேகருக்கு ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நான் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுவே. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு எப்ப சந்தோஷம், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது எப்போ சந்தோஷம். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் 5th ஸ்டாண்டர்ட் போகும்போது அவனுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டு வேணும்னு நினைப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது பலவீனமான குழந்தைன்னு நினைப்போம். அப்போ ஒவ்வொரு ஏஜும் தாண்டும் போது அந்த வயசுக்கு தேறின வளர்ச்சியும் அந்த வயதிற்கு தேவையான ஞானமும் நமக்கு வேணும்னு நம்ம நினைப்போம். அப்படி ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க அப்படி வளரலைன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? போய் செக் பண்ண மாட்டீங்களா? பாஸ்டர் ஹைட்டு வர மாட்டேங்கிறான், அவனுக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மாதிரியே இருக்கிறீங்களே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது மாதிரியே இருக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
ஜோம் பண்ணிருக்கிறீங்களா? நான் இப்படி இருக்கிறேனே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தேன், இன்னைக்கும் இப்படி தானே இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், எதுக்கு என்னை இப்படி நடத்துறீங்க, நான் என்னைக்கு வளருவேன், நான் என்னைக்கு அடுத்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுவேன், நான் எப்படி என்னைக்கு அடுத்த சம்பள உயர்வுக்கு நான் போவேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அதுக்காக கவலைப்படுறது நியாயம் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அதற்காக முயற்சி எடுக்கணும். நீங்க நாளுக்கு நாள் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் விருத்தி அடையணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்பதான் நீங்க புதுமையா இருப்பீங்க. அப்பதான் உங்களுக்குள்ள அந்த தரிசனம் முன்னேறி செல்லும். நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி அந்த வாடகை இடத்துல தான் அந்த சர்ச்சை இப்போ அந்த இடத்துல இருக்குது. அங்கதான் நடத்திட்டு இருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட 2007 ஆண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 7 அந்த டைம் தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாடகைக்காக வந்தோம். ஆனால் பெருமைக்காக சொல்லல ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்படியும் வருஷத்திற்கு ஒரு 2 சேஞ்சாவது நம்ம பண்ணிடுவோம். சர்ச்சில் ஒரு வித்தியாசம் வரும். ஒன்று பின்னாடி சைடை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோம், இல்லை அப்படின்னா சைடை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பெருசு பண்ணிடுவோம், இல்லை அப்படின்னா மேலே ஒரு இரும்பு போட்டு அதுக்கு மேலே 10 பேரை உட்கார வைப்போம். இப்படியே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சிலர் வந்த உடனே சொல்லுவாங்க, சார் உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் எப்போ ரெகுலராக வரணும் போல தெரியுது, 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்தால் எந்த இடத்துல எது இருக்குன்னே தெரில, நீங்கள் மாற்றிட்டே இருக்கிறீங்க, அப்படியே வித்தியாசமாயிட்டே இருக்குது அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை இன்னைக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். வர வர உங்க தலை மேல இந்த பிளஸிங் இருக்க போகுது. உங்க தலை மேல இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போறாரு. உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வைக்க போறாரு. இயேசப்பா கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த 27வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனை எழுப்புங்கப்பா, வாலிப தங்கச்சியை எழுப்புங்கப்பா, அந்த பெரிய தேவனுடைய பிள்ளையை எழுப்புங்கப்பா. Thank you Jesus. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை அடுத்த யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா, அது ஃபேக்கா நாளுக்கு நாள் புதுமையாயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்குது. பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு இந்த 90 கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். நீங்க இருக்கும்போது இந்த இன்டர்நெட் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருடைய வீட்லையும் என்ன இருக்குன்னா, டிவியும் கேபிள் கனெக்ஷனும் இருக்கும். ஆனா இன்னைக்கு போய் பாருங்க, உங்க வீட்டில் எத்தனை பேருடைய வீட்டில் கேபிள் கனெக்ஷன்ல டிவி ஆப்ரேட் பண்றீங்க? எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி யூடியூபை தான் உட்கார்ந்து நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு டிவி பக்கத்தில் உட்கார்றவங்க குறைஞ்சிட்டாங்க, கையில் மொபைல் வந்துருச்சு. அப்படியே நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து வித்தியாசமா போயிட்டே இருக்குது. இப்போ புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏஐன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் அதே செஞ்சிருமாமா. இப்படியே உலகம் வந்து நாளுக்கு நாள் விருத்தி அடையுது. அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷமா நம்ம போக வேண்டாம். ஆனா இந்த உலகத்துக்கு நம்ம சவால் விடணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? சத்துருக்கே அவ்வளவு ஞானம் இருக்கும்னா, சத்துருக்கு இருக்கிற ஞானம் ஏமாத்துற ஞானம் இருக்கும்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் எவ்வளவு பெருசு. அதனால தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன், நீங்க வர வர விருத்தி அடையத்தான் ஆகணும். நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். டெய்லி ஒரு மாற்றம். ஒரு விதையை நட்டுட்டு ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா நாளுக்கு நாள் வளர்றதை நம்ம பார்க்க மாட்டோமா? அந்த செடி வளர்ந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்பட மாட்டோமா? பரலோகம் சந்தோஷப்படும். எப்ப சந்தோஷப்படும்னா, நீங்க நாளுக்கு நாள் குறுகி போகிறதுனாலே அல்ல, நீங்க வளர்றதை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும். அப்பா, இந்த வார்த்தை உண்மையானது. ஆனால் இது தாவீதிற்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இந்த வார்த்தை சொந்தம், எங்க பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை சொந்தம். இப்போ இந்த முழங்கால் வலிக்க உங்க சமூகத்தில் இப்போ கேட்கிறோம், Thank you Jesus. நாளுக்கு நாள் உலக பிரகாரமா மட்டும் கேட்கலப்பா, நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்கிறோம். நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை கர்த்தர் இப்பொழுது உண்டு பண்ணுவீராகப்பா. என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா.
ஆமென். அந்த தாவீது அப்படின்ற அந்த இடத்துல உங்க பேரை நீங்க போட்டு நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எடுத்துக்கங்க. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு 300 டைம் இந்த வசனத்தை எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். உங்கள் பேரை சொல்லி எழுத போகிறீங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சும்மா மனப்பாடமாக எழுதக்கூடாது. இம்போசிஷன் எழுதி கொடுத்தது மாதிரி அப்படியே கண்ணை மூடி எழுதக்கூடாது. அதை சொல்ல சொல்ல அந்த எஃபெக்ட் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, நீங்கள் டெய்லி நீங்க கணக்கு பார்க்கணும். நீங்க டெய்லி கணக்கு பார்க்கணும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க டெய்லி கணக்கு பார்க்கறது மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். இது நிறைய உலகத்தார்களுக்கு தான் நிறைய பேருக்கு இருக்கு. பாருங்க, டெய்லி அந்த ஹோட்டல்ல பிசினஸ் முடிஞ்ச உடனே காமிப்பா, நேற்றைக்கு கூட இன்னைக்கு எப்படிப்பா இருக்குது, போன மாசத்தை விட இன்னைக்கு எப்படிப்பா இருக்குது. உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சார், போன மாசத்தை விட இந்த மாசம் பரவாயில்ல சார், போன வாரத்தை விட இந்த வாரம் பரவாயில்ல சார், இந்த மாசம் இங்க பிரான்ச், அடுத்த மாசம் அங்க பிரான்ச், அடுத்த வருஷம் அங்க பிரான்ச். பாருங்க, என்ன நான் சொல்றேன், நமக்கு பண ஆசை இல்லை, நம்ம அதுக்கு பின்னாடி போறது இல்லை. ஆனா நம்ம வளர வேண்டாமா? இந்த ஆசீர்வாதம் முதல்ல யாருக்குன்னா, கர்த்தர் தாவீதுக்கு கொடுப்பார், ஆனால் எனக்கும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம டோட்டலா இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அடுத்த லெவலுக்கு நேராய் கொண்டு போறார். அடுத்த படிக்கு நேராய் கொண்டு போகிறார். இது நடக்க போகிறது. நாளுக்கு நாள் ஒரு விருத்தி. கர்த்தர் ஒரு பிசினஸ் என் கையில கர்த்தர் தருவாராக, ஒரு வேலையில கர்த்தர் எனக்கு தருவாராக. டெய்லி அதுல ஒரு நன்மையை மேலாய் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும் போது விசேஷமாய் தாவீதனுடைய 3 விதமான ஜெயத்தை குறித்து வாசித்தேன். அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்துல எல்லாம் நீங்க ஜெயிக்கணும். அதை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் முடிக்க ஆசைப்படுறேன். வாசிக்கலாம். முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்க வந்து 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து சீயோன் கோட்டைக்கு முன்னாடி நிற்கிறாரு. அதுதான் அவருடைய பெரிய அங்கீகாரம், அவருடைய பெரிய ஒரு யுத்தம் அது. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, குருடர்கள் சப்பானிகளை வந்து அவ்வளவு சீக்கிரமா கை வைக்க மாட்டாங்க. யுத்த வீரர்கள் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே பலவீனமா இருக்கும்போது நம்ம போய் அவங்கள அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ தாவீதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜெயிச்சுக்கிட மாட்ட, நீ ஜெயிக்க மாட்ட. ஏன் நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொன்னா, நீ யுத்த வீரனை முன்னாடி நிப்பாட்டினா நீ ஜெயிச்சிடுவேன். ஆனா உனக்கு முதல்ல இப்ப யுத்தம் பண்றதுக்கு நாங்க யாரா அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குருடர்களும் சப்பானிகள். குருடர்கள்ன்றது யாரு? கண்ணு தெரியாதவங்க. சப்பானிகள்ன்றது யாரு? நடக்க முடியாதவங்க. இவங்க 2 பேரிடத்துலையும் எப்படி போராட முடியும்? அப்போ ஒரு டீம்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அந்த டீம் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு டீம் எழும்பி இவர்களை முறியடிச்சு வேதம் சொல்லுது, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அப்போ சீயோன் கோட்டைன்றது ரொம்ப பிரம்மாண்டமானது. சீயோன் கோட்டை என்கிறது தாவீதனுடைய பெரிய வெற்றி. ஆனா அந்த பெரிய வெற்றிக்கு முன்னாடி போகும்போது சென்டிமெண்டலா ஒண்ணு இங்க இருக்குது. அதுல ரெண்டு பேரு குருடரும் சப்பானிகள். குருடர் அப்படின்னு சொல்றது கண்ணு தெரியாதவங்க, சப்பானிங்கன்றது முடியாதுன்னு சொல்றவங்க. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில 2 வார்த்தை வந்து நிக்கவே கூடாது. ஒன்னு தெரியாதுன்ற வார்த்தை, இன்னொன்னு முடியாதுன்ற வார்த்தை. நீங்க இப்ப பாருங்களேன், நம்ம நிறைய பேர் வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, உயராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஈஸியா நம்ம என்ன சொல்லுவோம்னா, தெரியாது. ஆனா தெரியாது என்கிற அந்த குருடரை நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். அதற்கு பிறகு எப்போ பார்த்தாலும் நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்னன்னா, முடியாது, என்னால முடியாது, என்னால எங்க முடியும்? ஆனா கர்த்தர் நம்மளை முடிய வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
ஃபர்ஸ்ட் முதல் ஜெயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு உள்ளே, உங்களுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை தான் ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை ஜெயிக்கணும், உள்ளுக்குள்ள இருக்கிற சிந்தையை ஜெயிக்கணும். நம்ம உள்ள இருக்கிற அந்த ஜெயத்தை நீங்க கொண்டாடாம நீங்க எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் உங்களால வெளியில ஜெயத்தை பார்க்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கோலியாத்திற்கு முன்பாக நிறைய போர் சேவகர்கள் நிற்கிறாங்க. ஆனா எல்லாருமே முடியும்னு தான் நிற்கிறாங்க. வெளியில பார்க்கும்போது எல்லாரும் நாங்க வீழ்த்திடுவோம் அப்படி இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவர்களுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? தைரியமே இல்லை, உள்ளுக்குள்ள பலம் இல்லை. மனசு என்ன சொல்லுது தெரியுமா? முடியாது, உனக்கு நடக்காது அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா வெளியில அவங்கவுங்க கையில பட்டயம் இருக்குது, அவங்கவுங்க கையில ஈட்டி இருக்குது. அது இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க வெளியில பலசாலி மாதிரி காமிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க வெளியில பலசாலி மாதிரி இருந்து என்ன காமிக்கணும், என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு முதலில் ஜெயம் எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குருடனை முதல்ல நீங்க வெளியே போடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சப்பானியை முதல்ல நீங்க எடுத்து வெளியே போடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற குருடரையும் சப்பானியையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டையை பிடித்தான். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், நீங்க உள்ளுக்குள்ள முடமா இருப்பீங்களா? நீங்க உள்ளுக்குள்ள குருடா இருக்கிறீங்களா? பாஸ்டர், நான் தான், எனக்கு உள்ளுக்குள்ள வெளியில பலசாலியாய் தெரிகிறேன், வெளியில எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா உள்ளுக்குள்ள நம்பிக்கையே இல்லை, உள்ளுக்குள்ள பலமே இல்லை, உள்ளுக்குள்ள விசுவாசமே இல்லை. மனசு முடியாது முடியாதுன்னு சொல்லுது, வயசாச்சுன்னு சொல்லுது, 1000 காரணத்தை சொல்லுது. இதெல்லாம் சொல்றதுனால நான் உள்ளுக்குள்ளேயே வெதும்பிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ண போற, என்ன செய்ய போற அப்படின்ற நெகட்டிவ் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்குமானால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தாவீதுனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். நாளுக்கு நாள் உங்களை கர்த்தர் வளர்த்துவதற்கு பிரயாசப்படுகிறார். நீங்கள் நாளுக்கு நாள் வளர போகிறீர்கள். நாளுக்கு நாள் வளர போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. முதல்ல ஜெயிக்க போறேன், நான் ஜெயிக்க போறேன். நான் எனக்குள்ளே ஒரு ஜெயத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவாரா. உலகமே எதிர்த்து நின்றாலும், சொந்தங்கள் எதிர்த்து நின்றாலும், நம்பினவர்கள் எதிர்த்து நின்றாலும், எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது. எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வல்லமை இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கைகளை தட்டி நம்பிக்கையோடு முழு பலத்தோடு இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன வெற்றியை நமக்கு கொடுக்க போறாருன்னா, இன்னர்ல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தர போறாரு. இன்னர் ஹீலிங்னு ஒன்று இருக்குது, உள்ளான சுகமாக்கப்படுது. அதே போல இன்னர் உள்ளுக்குள்ள வெற்றின்னு ஒன்று இருக்குது. உள்ள நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த இடத்துல போனாலும் நீங்க வெற்றி அடைவீர்கள். ஆனா உங்களை சுற்றி 1000 வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க ஜெயிக்கலைன்னா, இன்னர்ல தாவீதுனுடைய கோட்டைக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கலைன்னா, எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா, ஜெயிக்க பண்ணவே முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு கிரியை நடப்பிக்க போறாரு, ஒரு கிரியை உங்களுக்கு அனுப்ப போறாரு. முதல்ல உங்களுக்கு ஜெயத்தை எங்க கொடுக்க போறாருன்னா, உள்ளுக்குள்ள. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதைத்தான் தேவனுடைய மனுஷனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், இல்ல நான் பலவீனமா இருக்கும் போதே பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஸோ இன்னர்ல நம்ம முதல்ல என்ன படுவோம்னா, ஒரு ஜெயம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் ஜெயிப்பேன். ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர். கைகளை அப்படியே உயர்த்தி இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான். இனி எனக்குள்ளே ஆமென் தெரியாது என்கிற அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை, முடியாது அப்படின்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. தெரியாதுன்னா அதை தெரிஞ்சுக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். முடியாது அப்படின்னு சொன்னா அதை முடிகிறதற்கு எனக்கு ஒரு பெரிய பிராக்டிஸை ஆண்டவர் தரப்போறார். என்ன கர்த்தர் அப்படி நடத்த போறார். ஜெபிக்க இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. Thank you Jesus. அப்பா,
அப்பா எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஜெயத்தை கர்த்தர் தாங்கப்பா. உள்ள ஒரு ஜெயம் இப்போ எழும்பி நிக்கட்டும். உள்ள இருக்கிற அந்த தோல்வி பயம் மாறட்டும். உள்ள இருக்கிற அந்த மரண பயம் மாறட்டும். ஏசப்பா, நிறைய பிள்ளைகள் உள்ளுக்குள்ள குழம்பி கிடக்குறாங்களே, உள்ளுக்குள்ள மனது தைரியம் இல்லாம இருக்கிறாங்களே. நான் எப்படி துவங்குவேன், நான் எப்படி ஆரம்பிப்பேன் அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கிறார்களே. ஆனா இன்றைக்கு இந்த 27வது நாள் இந்த செய்தி கொடுத்துட்டே இருக்கும் போது உங்க ஊழியக்காரனாகிய நான் முழங்கால நின்னு இப்ப ஜெபிக்கிறேன். உள்ளுக்குள்ள இன்னர்ல ஒரு தைரியம், ஒரு ஜெயம். இப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் மாறுவதாக, அந்த தோல்வி பயங்கள் மாறுவதாக. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தோல்வி பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இயேசுவே மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எப்பவுமே நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, உங்களுடைய தோல்வி வெளியில 1000 தோல்விகளை நீங்க சந்திங்க, அதை குறித்து நீங்க பயப்படவே வேண்டாம். வெளியில உங்களுக்கு நடக்கிற தோல்வியை குறித்து பயப்படாதீங்க. ஆனா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க உள்ளுக்குள்ள தோற்று போகாம இருந்தா போதும். நீங்க உள்ளுக்குள்ள தோற்று போகாம இருந்தா போதும். உள்ளுக்குள்ள நீங்க ஜெயிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், நீங்க வெளியில கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள நீங்க தோற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வெளியில ஜெயிக்கிறதுன்றது கூடாத காரியம். உங்களால முடியாது, உங்களால செய்ய முடியாது. அதனால அதான் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளான மனிதனை கர்த்தர் புதிதாக்கி. உள்ளான இந்த 100 டேஸ்ல அதுதான் நடக்க போகுது. உங்களை உள்ளான மனுஷன் இப்பவே கர்த்தர் இந்த 27 நாட்களுமே நம்மளை நிறைய பேரை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாருன்னு நான் நம்புறேன். நிறைய போல்டு பண்ணிட்டே இருக்கிறார் கர்த்தர், திடப்படுத்திட்டே இருக்கிறார் கர்த்தர். கர்த்தரை போல உற்சாகப்படுத்துகிறவர்கள் ஒருவருமே இல்லை. அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவனுடைய முதல் ஜெயம் எங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது இன்னர்ல ஒரு விடுதலை. ஃபர்ஸ்ட் தெரியாது முடியாது அப்படின்றத நம்ம விட்டுறணும். குருடரையும் முடவர் சப்பானிகளையும் நம்ம ஜெயிக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். மறக்க மாட்டீங்கல்ல? எதை மறந்தாலும் இதை மறக்காதீங்க. குருடனையும் சப்பானியையும் முதல்ல ஜெயிக்கணும். அவன் குருடனும் சப்பானியும் எங்க இருக்கான்? உள்ளுக்குள்ள இருக்கிறான். முடியாது கேட்கல, முடியாது தெரியாது முடியாதுன்ற வார்த்தையை இனி நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. ட்ரை பண்றேன்ற வார்த்தை தான் நமக்கு வரணும். ஆமேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. நமக்கு கிருபையா இறங்குற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. இப்போ 5ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதிற்கு சொன்னார். கவனிங்க, இந்த இடத்துல கேளுங்க. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். முன்னாடி நீங்க வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஒரு நேம் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்களேன். இன்னொரு விஷயம் கூட தெளிவா நீங்க கவனிங்க. 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 17வது வசனத்திலிருந்து, தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது. கவனிங்க, இந்த பெலிஸ்தியர்ன்றது யாரு? பெலிஸ்தியர் அப்படின்னு வரும்போதே நமக்கு என்ன தோணும்? கோலியாத் இருக்கான்ல, கோலியாத் லீடரா இருந்தா அந்த டீம் தான் யாரு? பெலிஸ்தியர். அப்போ இந்த பெலிஸ்தியர் தாவீது இஸ்ரவேல் மேல ராஜாவானான்னு சொன்ன உடனே இவங்க அமைதியா இருக்கல.
இதுக்கு முன்னாடி சவுல் ராஜாவா இருக்கும்போது சில நேரத்தில் விட்டு 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 பிடிச்சாங்க. ஏன்னா சவுல் அவங்க ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கல. ஆனா அவங்களுடைய பெரிய டார்கெட் யார் அப்படின்னு சொன்னா தாவீது தான் அவங்க பெரிய டார்கெட். ஏன்னா இந்த பெலிஸ்தியருடைய பெரிய வீரனாகிய கோலியாத்தை ஜெயித்தது யாரு? அன்னைக்கு ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறை முறையா பாடினது வெறும் இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் கேட்கல, எங்க வரைக்கும் கேட்டுச்சு? பெலிஸ்தியருடைய சின்ன பிள்ளை வரைக்கும் கேட்டுருச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தாவீது ராஜாவானான்னு கேள்விப்பட்ட உடனே அத்தனை பேரும் கிளம்பி, நீங்க 18வது வசனத்துல வாசிக்கும் போது ஒரு இடத்துக்கு வராங்க பாருங்க. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார். இந்த ரெப்பாயிம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தியர் வந்து வழக்கமா யுத்தம் பண்ணுகிறதற்கு வருகிற ஒரு பள்ளத்தாக்கு பேர் தான் என்னதுன்னா ரெப்பாய். அப்போ எப்பவுமே அந்த இடத்துல யுத்தம் நடக்கும். அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அது. இப்போ பொதுவாக வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா சில கிரவுண்ட் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த கிரவுண்டில் அவங்க விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த கிரவுண்ட் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே போல இந்த பெலிஸ்தியர் வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா பாளையம் இறங்குறாங்க. ஆனா கர்த்தரிடத்துல போய் தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை தொடரலாமா, ஜெயிப்பேனான்னு கேட்ட உடனே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதற்கு சொல்ல சொன்னார். நம்பர் 2, இரண்டாவதாக கண்டினியூவா உங்களை தோற்று போக பண்ணுகிற அந்த ரெப்பாயிம்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரதர் சிஸ்டர், ஃபர்ஸ்ட் எங்க ஜெயிக்கணும்? முதல்ல எங்க ஜெயிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் எனக்குள்ள நான் ஜெயிக்கணும். எனக்குள்ள ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ள ஜெயிச்சிட்டீங்கன்னா வெளியே ஜெயிச்சிருவீங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ரெகுலரா உங்களை சார்ந்தவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியர் வந்து வழக்கமா இறங்குறாங்க பாருங்க ரெப்பாயிம். இந்த ரெப்பாயிமை நீங்க ஜெயிக்கணும். அப்படின்னா சத்துரு வந்து சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும் விழத்தள்ளிட்டே இருப்பான். உங்க வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ரெப்பாயம் என்கிற ஒரு இடம் இருந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்தா நீங்க தோற்று போவீங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க வெட்கப்பட்டு திரும்புவீங்க. அந்த பாவத்தை மட்டும் உங்களால ஜெயிக்கவே முடியாது. அந்த அசுத்தம் மட்டும் உங்களால விடவே முடியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடைய பண்ணணும்னா நீங்க எதை ஜெயிக்கணும்னா, ரெகுலரா நீங்க தோற்று போகிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணணும். அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். நீங்க அந்த இடத்துல ஜெயிச்சு தான் ஆகணும். அது கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், ஒரு அசுத்த காட்சியை பார்க்கறதா இருக்கலாம். எனிவே பிசாசு உங்களை இதுவரைக்கும் எங்க விழத்தள்ளிட்டு இருக்கிறானோ, ஆவியானவர் இன்றைக்கு 27வது நாள் வாக்கு கொடுக்கிறார். அந்த ரெப்பாயிமில கர்த்தர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ. கர்த்தர் பெலிஸ்தியரிடத்துல பின்தொடர்ந்து போ. நிச்சயமாய் பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். கைகளை தட்டி முழு பலத்தோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நான் தோற்று போகிற அந்த ஒரு காரியத்துல இப்ப கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த சிகரெட் அடிக்கிற அந்த விஷயத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த தவறான காரியத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. அந்த ரெப்பாயிமை இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை. ஸ்தோத்திரம். இனி நான் இந்த காரியத்துல விழுந்து போக மாட்டேன். இனி இந்த காரியத்துல கர்த்தர் என்ன விழ வைக்க மாட்டார். நீங்க ஜெபிக்க கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்பர் 3, மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 8வது வசனம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி
சொல்லி இருந்தான். அதனால் குருடரும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. கவனிங்க, இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபியூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும். கவனிங்க, சாலகத்தின் வழியாய். இங்க மூணாவது ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சாலகத்தின் வழியா அப்படின்னு சொன்னா, இப்ப குருடரும் சப்பானிகளும் எதிர்த்து வந்து நின்னாங்க. இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு மற்றவங்க சொல்லும் போது தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா ஜெயிக்க முடியாது ஒண்ணும் இல்ல, நீங்க எங்க போங்கன்னா இப்படி போகாதீங்க, இந்த வழியா போகாதீங்க, சாலகத்தின் வழியாக என்ன பண்ணுங்க, நீங்க ஏறி போங்க, அவ்வளவுதான், அவங்களை ஜெயிச்சாச்சு. நீங்க எதுவும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், உங்களுக்கு வேற ஒரு ரூட் இருக்குது, தெரிஞ்ச ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா. மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க ஜெயிக்கணும். தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொன்னா, சில கண்ணிகளை பிசாசு மறைவாக வைப்பான். அதுதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றாருன்னா, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி. துணிகரமான பாவம் என்னது? துணிகரமான பாவம்னா என்னதுன்னா, தெரிஞ்சு செய்கிற பாவம் தான் துணிகரமான பாவம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தப்புன்னு தெரியும், இது பாவம்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும், இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு வரும், இந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், அந்த இடத்திலேயே நம்ம தோற்று போனா, தெரிஞ்ச இடத்திலேயே தோற்று போனா, இது செய்யறது தப்புன்னு நமக்கு தெரியுது, அந்த இடத்துல நீங்க தோற்று போனா எப்படி நீங்க நாளுக்கு நாள் உயர முடியும்? அப்ப நீங்க இன்னைக்கு இந்த 27வது நாள் ஒரு ஜெயத்தை நீங்க எடுக்கணும். எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார் பாருங்க. கோவப்படாத, இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும், இந்த இடத்துல உனக்கு கோபமா பேச வேண்டியது இருக்கும், ஆனா அந்த இடத்துல கோவப்படாத, கர்த்தர் சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு தெரிஞ்சிட்டு போய் கோவப்பட்டா, தெரிஞ்சிட்டு போய் வேணும்னு போனா கர்த்தர் எப்படி துக்கப்படுவாரு? அதனால தெரிஞ்சும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம், ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு, நீ தெரிஞ்சு நீ போய் விழுற, தப்புன்னு தெரியும் போய் விழுற, இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரியும் போய் விழுற. கர்த்தர் சொல்றார், இல்ல, அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய பேலனை கர்த்தர் தருவார். நீங்க 3 இடத்துல ஜெயிக்கணும், 3 இடத்துல ஜெயிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, உள்ள ஒரு ஜெயம், எனக்குள்ள நான் ஜெயிக்கணும், எனக்குள்ள நான் ஜெயிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது எங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, இரண்டாவது, ஆமா, வழக்கமா தோற்று போகிற இடத்துல ஜெயிக்கணும், வழக்கமா தோற்று போற இடத்துல ஜெயிக்கணும். டெய்லி 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 நீங்க விழுந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக தெரிந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ண போகிறார். கர்த்தர் நாளுக்கு நாள் கர்த்தர் விருத்தி அடைய போகிறார். நீங்க நாளுக்கு நாள் வளர போகிறீர்கள். உங்க கணக்கு ஏறெடுக்கப்படும் போது வளர்ச்சி மாதம் மாதம் அல்ல, தினம் தினம் அந்த வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்குகிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக சொல்றதுன்னா கூட சொல்லுங்க. பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இந்த முழங்கால் யுத்தத்தில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை நம்மோடு பேசி இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்னைக்கு ஆரம்பிச்சதிலிருந்து கர்த்தர் நம்மோட பேசிட்டே இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் ஜெபிக்க வச்சுட்டே இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. டெய்லி நீங்க வளர போறீங்க.
தினம் தினம் கர்த்தர் நம்மளை வளர்த்த போறார். நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்குள்ள டெய்லி ஒரு சேஞ்ச் வேணும், தினம் தினம் ஒரு மாற்றம் வேணும். நான் இனி இந்த மாதிரி ஒரு 4-5 வருஷமாவே என் வாழ்க்கையில் அந்த டிஃப்ரென்ஸே தெரியல. கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு, ஆனா ஒரு வித்தியாசம் எனக்குள்ள இல்லை. ஆனா நான் நம்புறேன் அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள வரணும். கர்த்தர் ஆசைப்படுறாரு. ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்கு தர்றாரு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தையை கர்த்தர் தர்றாரு. ஹalleluya, ஆமென். நம்பர் 1 மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்க ஜெயிக்கணும்? ஹalleluya, எனக்குள்ள நான் ஜெயிக்கணும். எனக்குள்ள எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணும். எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணும். உங்க எண்ணங்களை நீங்க ஜெயிக்கணும். நீங்க உள்ளுக்குள்ள ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ள ஜெயிச்சாதான் வெளியில நீங்க ஜெயிக்க முடியும். அது நீங்க மட்டும்தான் அந்த வேலையை பார்க்க முடியும். வேற யாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. நான் உள்ள குதிச்சு எடுத்துட்டு வெளியில வர முடியும்னா எதுக்கு வரலாம்? அது முடியாதே. உங்களுக்குள்ள எப்படி வர முடியும்? நீங்க பர்மிஷன் கொடுத்தா கூட, சொல்லுங்களேன், பர்மிஷன் கொடுத்தா கூட வர முடியாது. சில காரியத்தை உங்களுக்கு நீங்க தான் ஜெயிக்க முடியும். உங்க பெட்ல ஒரே பெட்ல 2 பேர் படுத்து கிடப்பீங்க. ஆனா அவங்களால கூட உங்களை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, சரி பண்ண முடியாது சிஸ்டர், சரி பண்ண முடியாது பிரதர். கணவனாரால பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அது உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் இருந்தா பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. எது இல்லைன்னாலும் சில காரியத்தை ரெடி பண்றது யார் தான் ரெடி பண்ணணும்னா நீங்க மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். நீங்க மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஹalleluya. அதனால உங்களை ஜெயிச்சிருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, வழக்கமா தோற்று போகிற இடத்துல நீங்க ஜெயிக்கணும். இந்த 100 days ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க அடிக்கடி ஒரு இடத்துல தோற்று போயிருக்கலாம். இந்த இடம் தான் எனக்கு ஃபெயிலியர், இந்த இடம் தான் ஃபெயில், இதை தான் என்னால் ஜெயிக்க முடியல. ஆனா இப்போ ஒரு தீர்மானத்தோட போங்க, அந்த இடத்தை நீங்க ஜெயிக்கணும். வழக்கமா நீங்க தோற்று போகிற இடத்தை நீங்க ஜெயிக்கணும். ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக ஒன்றை ஜெயிக்கணும். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சும் நான் தோற்று போக கூடாது. எப்படி? சத்தமா சொல்லுங்க. தெரிஞ்சும் தோற்று போக கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில டீமோட விளையாடும் போது வேணும்னே என்ன பண்ணுவாங்க, கேட்கல, இவங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு தோற்று போயிடும். இது எங்க இடிக்கும்? இந்த ஃபைனல் வரும்போது இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதனுடைய விளைவு எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா ஃபைனல்ல தான் தெரியும். இவங்களால போக வேண்டிய இடத்துல போக முடியாது. அதனால தெரிஞ்சு தோற்று போகாதீங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம தோற்று போகாதீங்க. இன்னைக்கு அந்த 3 ஜெயத்தை கர்த்தர் உங்கள் தலையின் மேல் தருவார். தகப்பனே, இந்த 27வது நாள் உங்க பாதத்தை பிடிச்சு, நீர் அதிசயமானவராச்சே, நீர் அற்புதமானவராச்சே. நிறைய பிள்ளைகளுடைய சத்தம் ஒன்னே ஒண்ணுதான் கேட்குது. நான் பிறந்ததிலிருந்து பாட மட்டும்தானே பார்க்கிறேன், நான் பிறந்ததிலிருந்து தோல்வியை மட்டும்தானே பார்க்கிறேன், நன்மையை பார்க்கவே இல்லையே. பாஸ்டர் 1 வருஷம்ன்றாரு, நான் 9 வருஷமா அதை மட்டும்தானே பார்க்கிறேன், 25 வருஷமா அதைத்தானே நான் பார்க்கிறேன். ஒரு முன்னேற்றம் கூட இல்லையே, ஒரு உயர்வு கூட இல்லையே. தலை நரைக்குது, நாள் போகுது, வருஷங்கள் கடந்து போகுது. ஆனா முன்னாடியும் பின்னாடியும் திரும்பி பார்த்தா ஒரு நன்மையை கூட நான் இன்னும் பார்க்கலையே. நாளுக்கு நாள் நான் கீழே தானே போறேன், நான் மேல வரவே இல்லையே. ராஜா, உங்க வார்த்தை உண்மை உள்ளது தானே. நீ தாவீதுக்கு மட்டும் தேவன் அல்ல, நீர் எங்களுக்கும் தேவன் அல்லவா, நீர் எங்க பிள்ளைகளுக்கும் தேவன் அல்லவா. இன்னைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த வாக்குத்தத்தம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே அமர்வதாகப்பா. இந்த 100 நாட்கள் முடியும் போது எங்களை கொண்டு ஏதோ ஒன்றை நீங்க செய்ய போறீங்க, எங்களை கொண்டு ஏதோ ஒன்றை நீங்க செஞ்சிருவீங்க. அதை நாங்க விசுவாசிக்கிறோம். ஜெப குறிப்பெல்லாம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே, உங்க பாதத்தில் நாங்க சமர்ப்பிக்கிறோம். எங்க திருச்சபைக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை தந்ததற்காக நன்றியப்பா. இதற்கு இருக்கிற இனி மிச்சம் இருக்கிற அந்த கடன்களையும் முடிப்பதற்கு
கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையின் கரம் தாங்கட்டும். நாங்க ஜனவரி மாதம் ஆரம்பிக்க போற அந்த பைபிள் காலேஜ் ரொம்ப வெற்றியா நடக்கணும் ஆண்டவரே. வருஷம் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கி விடுவதற்கு கர்த்தர் எங்களை நம்புங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நேரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே